வணக்கம். தமிழ் பாடத் தொடர்பான கலை ஒருங்கிணைப்பு செயல்திட்டம். ஆர்ட் இன்டிகிரேஷன் ப்ராஜெக்ட் 2020-21. வகுப்பு 10ஆம் வகுப்பு ஆ பிரிவு. குழு உறுப்பினர்கள்: அபிஷேக், பாலமுருகன், பிரவீன், ஜஸ்டின், கிரிதரா, தேவேஷ். எங்கள் தலைப்பு: வளம். உட்பிரிவுகள்: இயற்கை, குறிஞ்சி நில கருப்பொருட்கள், காற்று, பேரரசர்கள். ஜம்மு காஷ்மீரின் இயற்கை வளம். காஷ்மீர் இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் உள்ளது. ஆதியில் இமயத்திற்கும் பிர்மலைத் தொடருக்கும் இடையே உள்ள பள்ளத்தாக்கே காஷ்மீர் எனப்பட்டது. மலைப்பாங்கான இடங்களுக்கு கீழ் உள்ள காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பல ஆறுகளும் அருவிகளும் பாய்வதால் இப்பகுதியின் இயற்கை வளம் அழகுடன் காட்சியளிக்கிறது. போக்குவரத்து: ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் விமான நிலையங்கள் வான்வழியாக இந்தியாவின் பிற பகுதிகளை இணைக்கின்றன. தேசிய நெடுஞ்சாலைகள் காஷ்மீரின் வெவ்வேறு பகுதிகளை இணைக்கின்றன. இவை இந்திய எல்லை இராணுவத்திற்கும் உதவுகின்றன. கடுமையான மலைப்பிரதேசத்தில் பெரும்பாலான பகுதிகளுக்கு வாகன போக்குவரத்தே கிடையாது. ஜம்மு காஷ்மீரின் வரைபடம். தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் செல்வ செழிப்பிற்கு காரணம் தமிழ்நாட்டின் மண்வளம். தமிழ்நாட்டின் பண்பாட்டு சிறப்பிற்கு காரணம் தமிழ் மக்களின் மனவளம். இவ்வாறு பல வளங்கள் பெற்ற ஒரு நாடு தமிழ்நாடு. மண்வளத்தால் இயற்கை வளம் மிகுந்துள்ளது. மனவளத்தால் மக்களின் பண்பு வளம் சிறப்பாக காணப்படுகிறது. தமிழ்நாட்டின் வரைபடம். இயற்கை வளம். மலை வளமும் கடல் வளமும் நிலவளமும் நிறைந்த ஒரு நாடு தமிழ்நாடு. நில அமைப்பிற்கேற்ப தம் குடியிருப்புகளை அமைத்து வாழ்ந்தனர் தமிழர்கள். மேலும் இவற்றிற்கு இலக்கணத்தையும் வகுத்துள்ளார்கள். இது தமிழ்நாட்டிற்கு மட்டுமே உரிய தனிச்சிறப்பு. பாரதிதாசன் நெய்தல், குறிஞ்சி, முல்லை, மருதம் என்னும் தலைப்புகளில் பாடல்கள் இயற்றியுள்ளார். அப்பாடல்களில் தமிழ்நாட்டின் வளத்தைச் சுட்டுகிறார். பாடி வரும் ஆறுகள் பல, பரந்துயர்ந்த மலைகளும் பல, கூடி நடக்கும் உழவு மாடு, கொடுக்கும் செல்வம் மிகப் பல பல. பெரிய ஆறுகள் பாய்ந்து செல்லும் போது ஏற்படும் இரைச்சல் கவிஞருக்கு அவை பாடுவன போன்ற ஓர் உணர்வை ஏற்படுத்துகின்றது. எனவே அவற்றை பாடி வரும் ஆறுகள் என்கிறார். மருத நிலத்தின் வளத்தை சொல்ல விரும்பிய கவிஞர் உழவுத் தொழிலால் நாடு பெறும் செல்வத்தை சிறப்பாக கூறியுள்ளார். இயற்கை வளம். சோலை தரும் காட்சி. கனிகளும் தானியங்களும் கொடுக்கும் இயற்கை வளத்தைப் போல சோலைகளும் சோலைகளில் உள்ள மரம், செடி, கொடி ஆகியவற்றில் உள்ள பூக்களும் மரங்களிலும் மலர்களிலும் பொருந்தியிருக்கும் குயிலும் சிட்டும் பாடும் பாக்களும் இயற்கை வளத்திற்கு அழகு சேர்ப்பவை என்கிறார் பாரதிதாசன். அதனை தென்றல் சிலிர்க்க வரும் சோலை தனிற் குயிலும் தேன் சிட்டும் பாடும் மங்கு மாலை மணக்கும் மலா என்று குறிப்பிடுகிறார். காற்றடிக்கும் பொழுது மரத்தின் இலைகள் அசையும் இல்லையா, அதை தென்றல் காற்று பட்டதும் சிலிர்க்கும் உடலைப் போல் காற்று பட்டதும் மரமும் சிலிர்க்கிறது என்று சுவையாகவும் நயமாகவும் விளக்குகிறார் பாரதிதாசன். கவிஞரின் கற்பனை சிறப்பினை எண்ணிப் பாருங்கள். சோலைகளில் உள்ள குயில்கள். ஓவியம். பண்பு வளம். தமிழ்நாட்டு நிலவளத்தை கூறிய கவிஞர் பாரதிதாசன் தமிழ்நாட்டு மக்களின் பண்பு வளத்தையும் கூறியுள்ளார். அறத்தோடு வாழ்ந்தவர்களே தமிழர்கள். சிறந்த பண்பாடும் நாகரிகமும் உடையவர்கள். தமிழர்கள் பண்பு கூறுகளில் ஒன்று வீரம். வீரர்களை பெண்கள் விரும்பி மணந்து கொண்டதையும் வீரர்களுக்கு நடுக்கல் நட்டு வணங்கியதையும் பாரதிதாசன் குறிப்பிட்டுள்ளார். கற்பினை தம் உயிரினும் மேலாக போற்றி காத்தவர்கள் தமிழ் பெண்கள் என்பதையும் தம் பாடல்களில் விளக்கியுள்ளார். அறங்கிடந்த பண்பாடும் அன்பிருந்து சதிராடும் திறங்கிடந்த நாகரிகம் செய்து தந்தது தமிழ்நாடு. மறங்கிடந்த தோல் வீரர் மகளிர் தரும் பெருங்கற்பு சிறந்திருக்கும் தமிழ்நாடு செந்தமிழர் தாய்நாடு. ஆறுகளின் ஓவியம். தமிழகம் காஷ்மீர். குறிஞ்சி நில கருப்பொருட்கள். தமிழ்நாட்டு குறிஞ்சி நிலத்தின் தெய்வம் முருகன். மக்கள் வெற்பன், குறவர், குறத்தியர். விலங்கு கரடி, புலி, சிங்கம். பூ குறிஞ்சி, காந்தல். மரம் அகில், வேங்கை. நீர் அருவிநீர், சுனைநீர். பறவை கிளி, மயில். ஜம்மு காஷ்மீரின் குறிஞ்சி நில கருப்பொருட்கள். தெய்வம் சிவன். மக்கள் உழவர். விலங்கு கஸ்தூரிமான். பூ தாமரை. மரம் சினார் மரம். நீர் பனியாறு. பறவை மைனா.
காற்று. காற்று உலகை வாழச் செய்கிறது. காற்று உயிர்களை வாழச் செய்கிறது. காற்று வெளிமண்டலமே பூமியை பாதுகாக்கிறது. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது காற்று. காற்று இல்லையெனில் வாழ்வில்லை, உயிரும் இல்லை, இந்த உலகும் இல்லை. தமிழ்நாட்டில் காற்று. தமிழகத்தில் ஐவகை நிலங்களும் உள்ளதால் வெவ்வேறு வகையான காற்றும் வீசுகிறது. இவற்றை தமிழர்கள் நுண்பொருட்களை உணர்ந்து பல வகைகளாக வகுத்துள்ளார்கள். காற்றிற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள்: வாடை வடக்கிலிருந்து வீசும் காற்று, தென்றல் தெற்கிலிருந்து வீசும் காற்று, கொண்டல் கிழக்கிலிருந்து வீசும் காற்று, கோடை மேற்கிலிருந்து வீசும் காற்று. மேலும் பருவம், சூழல், வீசும் வேகம் போன்ற அடிப்படையில் காற்று, தென்றல், பூங்காற்று, பனிக்காற்று, மென்காற்று, சூறாவளி, சுழல் காற்று, புழுதிக்காற்று என்று பெயர் பெறுகிறது. தமிழ்நாட்டில் காற்று பயன்பாடு. காற்றாலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. காற்று ஆலைகள் தமிழ்நாட்டில் ஆரல்வாய்மொழி, பல்லடம், உடுமலைப்பேட்டை, கயத்தாறு போன்ற இடங்களில் உள்ளது. காற்றாலை மூலம் மின் உற்பத்தி செய்வதில் இந்தியாவில் முதலிடம் வகிப்பது தமிழ்நாடு. இந்த வழியில் மின்சாரம் உற்பத்தி செய்வது இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காது. தமிழ்நாட்டில் காற்று மாசுபாடு. வாயுக்களின் சமச்சீர் நிலை மாறாமல் இருக்கும் வரையில் வளிமண்டலம் எந்தவித பாதிப்பும் அடையாது. தொழில்மயமாதல், நவீனமயமாதல் முதலியவற்றால் வளிமண்டலமானது பாதிப்படைகிறது. தமிழகத்தில் வாகனங்களும் தொழிற்சாலைகளுமே காற்று மாசுபாடிற்கு வித்திடுகின்றன. ஜம்மு காஷ்மீரில் காற்று. காஷ்மீரின் உள்ளூர் காற்று. காஷ்மீர் கடல் மட்டத்திலிருந்து 1620 மீட்டர் உயரத்தில் உள்ளது. ஆதலால் இங்கு பனிக்காற்றே பெரும்பாலும் காணப்படுகிறது. மழைக்காற்று வலிமையாக இருந்தால் மட்டுமே அங்குள்ள மலை உச்சிகளை தாண்டி மழையை காஷ்மீரில் பொழிய முடியும். ஆனால் அங்குள்ள குளிரான சூழலால் மழை பனியாக மாறி பனிப்பொழிவு ஏற்படுகிறது. காஷ்மீரில் காற்று மாசுபாடு. காஷ்மீரில் வாகனங்கள் குறைவாக இருந்தாலும் அங்கு காற்று மாசுபாடு அதிகமாக தான் உள்ளது. ஏனெனில் காஷ்மீரில் சூளைகள் அதிகம். அவற்றில் புதைவடிவ எரிபொருள்கள் மிகுதியாக பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் காஷ்மீரில் வீடுகளில் நிலக்கரி குளிரை போக்க பயன்படுகிறது. காஷ்மீரின் மாசு கட்டுப்பாடு ஆணையம், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு காஷ்மீர் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். காஷ்மீரில் காற்று பயன்பாடு. காஷ்மீரில் காற்றின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. இதனை பயன்படுத்தி லடாக் பகுதியில் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. காற்று மாசுபாடை குறைக்கும் வழிமுறைகள். சமையலின் போது புகையினை குறைக்க காற்றோட்டமான இடத்தில் சுத்தமான எரியான்களையும் மேம்படுத்தப்பட்ட அடுப்புகளையும் சாண எரிவாயு கலன்களையும் பயன்படுத்த வேண்டும். வீட்டிற்கு பின்புறம் குப்பைகளை எரிப்பதை தவிர்க்க வேண்டும். பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் அரசர்கள். முகலாயர் காலம். முகலாயர்கள் காஷ்மீரை கைப்பற்றி 1586இல் தங்களது ஆட்சியை தொடங்கினர். அவர்கள் பல புகழ்வாய்ந்த தோட்டங்கள், மசூதிகள், அரண்மனைகள் போன்றவற்றை கட்டினார்கள். முகலாய பேரரசர் அவுரங்கசீப் காலத்தில் மதவெறுப்பு போன்றவை அதிகமாக இருந்தது. அவரது மறைவுக்கு பின்னர் முகலாய பேரரசின் செல்வாக்கு குறைந்தது. அடுத்தது ஆப்கான் ஆட்சியாளர்கள். அகமது ஷா துரானியின் படை தளபதியான அப்துல்கான் ஐசக் அக்வாசி காஷ்மீர் மீது படையெடுத்து வந்து ஆப்கானிஸ்தானின் துரானிய பேரரசின் ஆதிக்கத்தில் காஷ்மீரை கொண்டு வந்தார். காஷ்மீரில் ஆப்கான் ஆட்சியானது குறிப்பாக இந்துக்களுக்கு மிகவும் கொடூரமானதாக இருந்தது. ஆப்கானியர்கள் ஆதிக்கமானது 1772இல் அகமது ஷா அப்துல்லாயின் மரணத்திற்கு பிறகு குறைந்தது. சீக்கியர் ஆட்சிக் காலம். 4 நூற்றாண்டுகளாக முகலாயர், ஆப்கானியர்கள் போன்றவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த காஷ்மீரை பஞ்சாபின் ரஞ்சித் சிங் தலைமையிலான சீக்கியர்கள் படை கைப்பற்றியது. ஆப்கானியர்களால் துன்புறுத்தப்பட்ட காஷ்மீரிகள் துவக்கத்தில் புதிய சீக்கிய ஆட்சியர்களை வரவேற்றனர். எனினும் சீக்கிய ஆளுநர்கள் கடினமாக வேலை வாங்குபவர்களாக மாறிவிட்டனர். சீக்கிய ஆட்சியானது பொதுவாக ஒடுக்குமுறை ஆட்சியாக கருதப்பட்டது. சீக்கிய பேரரசின் தலைநகராக லாகூர் இருந்தது. காஷ்மீரை அவர்கள் தொலைவில் இருந்து கட்டுப்படுத்தி வந்தனர். மகாராஜா ஹரிசிங். தமிழக அரசர்கள். பல்லவர்களின் ஆட்சி. முதலாம் மகேந்திரவர்மன்
மற்றும் அவரது மகன் மாமல்ல முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் தோற்றத்துடன் 7ஆம் நூற்றாண்டு முதல் பல்லவர்களின் ஆட்சியை தமிழ்நாடு கண்டது. சுமார் கி.பி. 550 ஆண்டு வாக்கில் சிம்மவிஷ்ணு என்ற அரசனின் ஆட்சிக் காலத்திலேயே பல்லவர்கள் மிகவும் புகழ் பெறத் தொடங்கினர். சோழர்களை அடிமைப்படுத்தி தெற்கு பகுதியில் உள்ள காவேரி ஆறு பகுதிகள் வரை பல்லவர்கள் ஆட்சி செய்தனர். பாண்டியர்களின் ஆட்சி. தெற்கு பகுதியில் களப்பிரர் ஆட்சியை வீழ்த்திய பெருமை பாண்டிய மன்னன் கடுங்கோன் என்பவரை சாரும். கடுங்கோன் மற்றும் அவரது மகன் மாறவர்மன் அவனி சுலாமணி பாண்டியர்களின் ஆட்சிக்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினர். பாண்டிய மன்னன் சேந்தன் தனது ஆட்சி காலத்தில் ஆற்றலை சேரநாடு வரைக்கும் விரிவாக்கினார். இவரது மகன் நீண்ட காலம் செழிப்பாக ஆட்சி செய்தார். அவன் பல போர்களின் மூலம் பாண்டியர்களின் ஆற்றலை விரிவாக்கினான். பாண்டியர்கள் பண்டைய காலத்திலிருந்தே புகழ் பெற்றவர்கள். 13ஆம் நூற்றாண்டில் அப்போதிருந்த பேரரசுகளில் மிகவும் செல்வமிக்க பேரரசு என்று மார்க்கோ போலோ பாண்டிய பேரரசை குறிப்பிட்டுள்ளார். சோழர்களின் ஆட்சி. பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்களுக்கிடையே இருந்த சண்டையை பயன்படுத்திக் கொண்டு 850ஆம் ஆண்டுகளில் விஜயாலய சோழர் தஞ்சாவூரை கைப்பற்றி இடைக்கால சோழர்களின் ஆட்சிக்கான அடித்தளத்தை அமைத்தார். இடைக்காலத்தில் சோழர் வம்சத்தை விஜயாலய சோழர் நிறுவினார். அவரது மகன் முதலாம் ஆதித்ய சோழர்களின் ஆதிக்கத்தை விரிவுபடுத்த உதவினார். முதலாம் பராந்தக சோழன் ஆற்றலில் பாண்டிய நாடு முழுவதும் சோழப் பேரரசாக மாறியது. சோழர்கள் நீர் மேலாண்மையில் சிறப்பாக விளங்கினர். கரிகால் சோழன் கட்டிய கல்லணை இன்றளவிலும் பயன்படுத்தப்படுகிறது. சேரர் சோழர் பாண்டியர். ஓவியம். ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு. ஓர் ஒப்பீடு. ஓவியம். பாருக்குள்ளே சிறந்த நாடு இந்தியா. கார்முகிலும் வானிலவும் விரும்பும் இந்தியா. பேர் படைத்த புகழொளியும் பெற்ற இந்தியா. இந்தியாவின் சீர்மிகு வதனமான ஜம்மு காஷ்மீர். வெள்ளை பூக்களை எங்கும் கொண்ட காஷ்மீர். அழகுக்கு மறுபெயர் பூமியின் சொர்க்கம். கொத்து ரோஜாவுக்கும் குங்குமப்பூவுக்கும் பிறப்பிடம். குளிர்ந்த மலையிலும் கொதிக்கும் காஷ்மீர். கொஞ்சி விளையாடியோருக்கு மஞ்சமான ஜம்மு. ஆப்பிள் பழங்களும் தூலிப் மலர்களும் ஆர்ப்பரிக்கும் அழகுடன் மிளிரும் காஷ்மீர். மதத்தின் பெயரால் மத்தளமாய் மாறிய மாநிலம். மகத்துவம் தெரிந்ததால் மகா யுத்தம் நடக்கும் காஷ்மீர். தலையாய பிரச்சனை இந்தியாவின் தலையில். அமைதியை வேண்டும் அழகிய காஷ்மீர். இந்தியாவின் அடித்தளம் தமிழ்நாடு. இன்றியமையா பண்பாட்டின் சிகரம் தமிழ்நாடு. ஐவகை நிலங்களில் பாய்ந்து ஓடும் ஆறுகள். அதன் அருகில் உள்ள பேர் ஊர்கள். நாடெங்கும் நெல் வயல்கள். கார்த்திகை பூஞ்சோலைகள். காடெங்கும் நீலகிரி மான்கள் என செழித்திருப்பதே தமிழ்நாட்டின் வளங்கள். கோடை தென்றல் வாடை என காற்று. கொடுமையான வாயுக்களால் ஏற்படுகிறது மாசு. சேர சோழர் பாண்டியர் உருவாக்கிய செழுமையின் தலம். இவையே தமிழ்நாட்டின் சொல்லுதற்கரிய வளம். ஜம்மு காஷ்மீரின் பழங்கால புர்ஸஹோம் நாகரிகத்தின் நிலத்தடி வீடு. அண்டர்கிரவுண்ட் பிட் ஹவுஸ். பண்டைய தமிழ்நாட்டின் மணல் மற்றும் குச்சிகளாலான வீடு. விழுமியம். இந்த செயல் திட்டம் மூலமாக நாங்கள் தமிழகம் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் கலாச்சாரம், வரலாறு, இயற்கை மற்றும் தொழில்நுட்ப வளம், சிறப்புகள் முதலியவற்றை அறிந்து கொண்டோம். குழுவாக செயல்பட்டு விவரங்கள் சேகரித்து வரைதல், கவிதை எழுதுதல், மாதிரிகள் செய்தல் ஆகிய கலைகளில் ஈடுபட்டு மகிழ்ந்தோம். குழுவினரிடையே ஒற்றுமை மற்றும் பங்கேற்பு அணுகுமுறையை கற்றுக்கொண்டோம். நன்றி, வணக்கம்.